டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் டிஎம்கேக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. அதாவது 3 கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. கோரிக்கைகளா இல்ல எப்படின்றது எடுத்துக்கல. அதாவது அதிக இடங்கள் வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், 2வது ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி 3வது. இப்போ இந்த 3 விஷயங்களும் டிசம்பர் 3னா இப்போ அதை கடந்து வந்துட்டோம். இப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அதுக்கப்புறம் ஒரு நபர், முக்கியமான நபர் வந்து தாவேகாவை போய் சந்திக்கிறாரு, தலைவரை போய் சந்திக்கிறாரு. அது வந்து பெரிய பேசுபொருளாக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு சந்தேகமா கேட்கலாமா? காங்கிரஸுக்கு வந்து ரெட்ட மைண்ட் இருக்குங்க. ஆனா தாவேகாவை நம்பி யாரும் மண்குதிரை நம்பி ஆத்துல இறங்குற கதை தான். அதே பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசுனது பாண்டிச்சேரி, கேரளா அந்த மாதிரி மாட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நல்ல முதுகு கிடைக்கல. ஒரே முதுகு திமுக தான். ஆனாலும் திமுக 20 சீட்டு அதுக்குள்ள நெருக்க வரிய பண்றதுனால தடுமாறிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸும் சரி, இடதுசாரிகளும் சரி, திருமாவளவனும் சரி, தலைவர்களே இவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கோரிக்கைன்றது பெருவாரின் கோரிக்கை வராது. அந்த மாதிரி செல்வ பிறந்தையிலேருந்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 20 கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி தான் போவாங்க. 20 சீட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கலான்னா முடிஞ்சிச்சு கதை.